இன்னும் டார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா 20 mm. இந்த 20 mm டார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேருந்து ஒரு 20 mm. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா 25. இந்த 25 டார்க் பண்ணலாம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 25. அடுத்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது 10 mm. இது டோட்டல் 20னா இது 10 போச்சுன்னா இது ஒரு 10 mm. இந்த 10 mm வந்து டார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு 10 mm டார்க் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். சைடு பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு 30 mm. இதுலேருந்து 30 mm டார்க் பண்ணிக்கணும். அடுத்து இந்த அளவு வந்து 20. இது வந்து ஒரு 15 mm. இதுலேருந்து ஒரு 15 mm டார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மொத்தம் 45. இதில் ஒரு 30 mm டார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இது கீழே வந்து ஒரு 15 mm. இதுலேருந்து 15 mm டார்க் பண்ணிட்டோம். அடுத்து இதுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 15 mm. அப்புறம் இந்த அளவு வந்து இது அப்படியே இதில் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த 30 இதுலேருந்து 30 எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த பார்ட்டை வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது 25. இந்த 25 mm. இது பார்த்தீங்கன்னா 30. இதுலேருந்து வர 30 இதை ஜாயின் பண்ணுறோம். சேம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 25 mm. 25 mm டார்க் பண்ணுறோம். இதுலேருந்து ஒரு 25 mm. இது 30 mm டார்க் பண்ணிக்கிறோம். இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 15 mm. அடுத்து இதுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 15 mm. இந்த லைன் அப்படியே கீழே லைட்டாக லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இதை ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோ சிம்பிளான ஐசோமெட்ரிக் இது. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா சேனல் லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். டிராயிங் பிடிஎம் சேனலில்.